What about other questions? வேற ஏதாவது இருக்கா நீ? Yes, what is the color blindness for அதான் நானும் கேட்கணும் வந்தேன். கேளு நீயே கேளு. நீங்களே கேளுங்க மேம். இல்ல நீ கேளு, நடத்துறவள கேளு. நீ ஆன்சரோட ஆரம்பிக்கிற, நான் கேட்கற அந்த கொஸ்டினுக்கு. What is the another name for color blindness in French? In France. ஆன்சரே நான் காட்டிட்டு இருக்கேன் பிபிடில, அப்படிதானே? எஸ் மேம். அத கூட பார்த்து சொல்ல மாட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். See students, the seminar is taken only for your benefit. பொழுது போகாம இங்க யாருமே நம்ம வந்து செமினார்னு ஒன்று எடுக்க கிடையாது, சரியா? You should listen to what your friends are taking through seminar. புரியுதா? சும்மா வந்து ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு நம்ம பாசிவ் லிசனரா உட்காந்துட்டு போறதுக்காக நீங்க வர கிடையாது இங்க, ரைட்? வாட் சண்முக பிரியா, ஜோதிகா, கௌசல்யா, கார்த்திகா, யார் எந்த பதிலும் இல்ல. டால்டனிசம் இப்ப கேட்டதுக்கு அப்புறம் சொன்ன என்ன அர்த்தம்? அவ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, சரியா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெசென்டர் யாருமா? Who's the next one? Karthika, are you ready? Yes ma'am. உங்களோட போடவா அப்போ presentation? ஏன்னா we want to complete this presentation faster. அப்பதான் இந்த யூனிட்டை முடிச்சுட்டு we have to move to the next one, right? Okay ma'am. ஓகே கார்த்திகா, இதை பார்க்குறேன், இங்கே வரேன். Yes, Karthika. தெரியுதா? Is it visible? Yes ma'am. Yes, you can start ma. Today we going to discuss about Louis Pasteur contribution to science. Ma'am, next slide ma'am. நான் மாத்திக்கிறேன், நீங்க பிரசன்ட் மட்டும் பண்ணுங்க. Okay ma'am. Louis Pasteur's famous words are, imagination should give wings to our thoughts, but we always need decisive experimental proof. லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இமேஜினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம சிறகுகள் கொடுக்கணும், தாட்ஸுக்கு இமேஜினேஷன்ஸ்க்கு சிறகுகள் கொடுக்கணும். ஆனா அது எப்படி இருக்கணும்னா, ஒரு ப்ரூஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டா அதை ப்ரூஃப் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் மேம். He was born in France in 1822. இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் ஜெயிண்டா இருக்கிறார். அதாவது இவர் வந்து நிறைய சயின்ஸ்ல நிறைய பிரான்ச்சஸ்ல வந்து இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து மேம், பாஸ்டர் வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து படிச்சிருக்காரு. ஆனா இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து மைக்ரோபயாலஜியில வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அது இன் கெமிஸ்ட்ரி இவர் வந்து டாட்டாரிக் ஆசிட் அண்ட் ரெசிமிக் ஆசிட்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ அந்த ஆசிட்ஸ் வந்து ஒயின்ல ஃபெர்மெண்டேஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத இவர் தெரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஆசிட்ஸும் வந்து கெமிக்கல் காம்போசிஷன் பார்க்கும்போது ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கு, பட் ஸ்பேசியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சு, அதனாலதான் நமக்கு இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய பிரான்ச், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரின்ற ஒரு பெரிய பிரான்ச்சை வந்து இன்வென்ட் பண்ணது இவர் தான். Next ma'am. I think நிஜ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? Yes ma'am. Yes, fine. ஃபெர்மெண்டேஷன் வந்து எப்படி நடக்குது, அதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத இவர் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு.
ஃபெர்மெண்டேஷனுக்கு முக்கியமானது லிவிங் செல்ஸ், ஈஸ்ட், அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மேம். இது முடிச்சிட்டியா? ஃபெர்மெண்டேஷன் அண்ட் வைன், பீர் அண்ட் வினிகர்லாம் போட்டிருக்கேன். எஸ் மேம். பாஸ்டர் சொல்றது என்னன்னா, இன் ஹை டெம்பரேச்சர் லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இறந்துரும். அப்படி இறந்துருச்சுன்னா அது வந்து பாஸ்டரைஸ் ஆகும். பாஸ்டரைஸ் ஆச்சுன்னா நம்மளோட மில்க் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் கெடாம இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் இவர் தான். அவர் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணா இறந்துரும் அப்படின்றத கண்டுபிடிச்சது இவருன்றனால இதுக்கு பாஸ்டரைசேஷன்ற பேர் வந்துச்சு. இவர் டைம்ல தான் மேம். நெக்ஸ்ட் மேம். இவர் டைம்ல தான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு தியரி வந்துச்சு. ஏன்னா நிறைய லிவிங் செல்ஸ்னால நிறைய பொருட்கள்லாம் சேதமாகுது. அதாவது பால் கெட்டு போறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. இவர் பாஸ்டரைசேஷன் கண்டுபிடிச்சனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாப்பிடல அம்மா, ஒரே நிமிஷம்டா. நீ கண்டினியூ பண்ணு. போய் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? நான் இப்போ கிளாஸ் முடிச்சுதான் லஞ்சுக்கு போவேன். நானும் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? இல்லை அவங்க கைடை பார்த்துட்டீங்களா? சரி, சாப்பிட்டு வந்துடுங்க. சரி. எஸ்மா, நீ கண்டினியூ பண்ணுடா. ஓகே. ஃபெர்மெண்டேஷன் அண்ட் பாஸ்டரைசேஷன்ல பாஸ்டர் என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, ஏர்பார்ன் ஈஸ்ட், அதாவது ஒயின், பீர் எல்லாம் வந்து ரொம்ப நாள் பட்டாதான் அதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்றத பாஸ்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முக்கியமா அவர் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுலதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க வேலை பார்க்குறவங்க அவங்கள வந்து கொஞ்ச நாள் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் ஹைஜீனா வச்சுக்கல, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவ்வளோ ஹைஜீனா இல்லை, அதனாலதான் நமக்கு நோய்கள் வந்து அதிகமா பரவுது அப்படின்றத அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமா தான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அந்த தியரின்றத கண்டுபிடிச்சு சானிடேஷன், ஹைஜீன், கிளீன்னஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இருந்தா மட்டுமே நம்ம நோய்களை தடுக்க முடியும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தா இப்ப கோவிட் வந்திருக்காதுங்கிற, அப்படிதானே? வெரி குட். ஆந்த்ராக்ஸ் அனிமல் டிசீஸ். ஆந்த்ராக்ஸ்ன்றது அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய டிசீஸ். இவர் வந்து ஆந்த்ராக்ஸ்ல வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சது வந்து அனிமல்ஸ்க்குரிய வேக்சின்ஸை வந்து இவர் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சது வந்து லோ காஸ்ட்லயும் அதிக உயிரினங்கள் வந்து இறந்து போற இதையும் தடுத்து அவர் வந்து நிறைய விலங்கினங்களை காப்பாத்தி நம்ம எக்கனாமிக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காரு. இன் 1885ல ராபிஸ்ன்றது ஒரு பெரிய டிசீஸ். அதை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாய் வந்து குலைச்சாலே அந்த நோய் வந்துடும், அது ஒரு மாதிரி அலறல் பண்ணாலே நம்மளுக்கு அந்த நோய் வந்துடும் அப்படின்ற ஒரு பீதியில எல்லாருமே இருந்தாங்க. ஆனா பாஸ்டர் வந்து அந்த ஜெர்மை வந்து எடுத்து அவர் அதை எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்போ அது வந்து கடிச்சா மட்டுமே, அதோட எச்சில்ல இருந்து மட்டுமே அந்த நோய் வரும், அது குலைச்சாலோ இல்ல ஒரு மாதிரி அலறல் விட்டாலோ அந்த நோய் வராது அப்படின்றத அவரு மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ராபிஸ் வேக்சினும் அவர் கண்டுபிடிச்சாரு. That's all. Pasteur was responsible for some of the most important theoretical concepts and practical application of modern science that we see and still use today. இந்த மாதிரி நம்ம பாஸ்டர் வந்து நம்மளுக்கு சயின்ஸ்ல முக்கியமா வேக்சின்ஸ்ல வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நிறைய வேக்சின்ஸ் வந்து நமக்கு இன்வென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான்.
அவர் இப்ப இல்லாம போயிட்டாரே, கோவிடுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க. Yes, ma'am. Very good, wonderful presentation. You can ask some questions to your friends also, Kartika. ஸ்மால் சின்ன கொஸ்டின் தான். ராபிஸ் வந்து எது மூலமா பரவுது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. நாய்கள் கடிக்கிறோம். நாய்கள் கடிப்பதன் மூலமாக பரவுகிறது. அப்புறம் அதோட சலைவா மூலமா பரவுது. வெரி குட். தட்ஸ் ஆல். என்னங்க டீச்சர் ஒரே ஒரு கேள்வியோட நிறுத்திட்டீங்க? போதும் மேம், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாவம் மேம். அடே அப்ப நாங்க வந்து பாவம் பாக்குறது இல்ல உங்களைய, அப்படிதானே? சரிம்மா, ஓகே, குட் பிரசன்டேஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ திங்க் இனி யாரோ ஒருத்தங்க ரெடியா இருக்கீங்களா? வி ஹாவ் 4, எவ்வளோ நிமிஷம் இருக்கு இன்னும்? 10 minutes more, 9 minutes இருக்கா? Shall we have one more presentation or shall we wind up the session? Hello? Any answers? ஒரு பதிலும் இல்லை. அடுத்து யார் ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். இவங்கள தான் நீ பாவம்னு சொல்ற கார்த்திகா. இவ்வளோ நேரம் நான் கேள்வி கேட்டு ஒரு பதில் வரலை. இவங்களை பார்த்தா உனக்கு பாவமா இருக்கு, அப்படிதானே? டெய்சி, கிறிஸ்டினா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Are you listening to the class? Yes, ma'am. Then why don't you respond to my question? வேற யாராவது சொல்லட்டும், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? மேம் அப்படிலாம் இல்லை மேம். இல்ல, அப்படிதான் ஒவ்வொருத்தங்களும் நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாட் only டைசி, கிறிஸ்டினா, ஆல் others also. See, total 17 members including me are there. 16 members இருக்கீங்க. No one is giving answer. If at all answer is given by அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி, அப்புறம் வேற யார் மெதுவா இதுல பேசுறது? ரொம்ப ரேர் தான் பேசுறது இதுல ஆளுங்க, அப்படிதானே? only very few others I have to call, roll call பண்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இன்னையில இருந்து ஒரு டீல் வச்சுப்போம் நம்ம, சரியா? shall we have a deal? டீலா நோ டீலா? எஸ் மேம். டீலுக்கு ஓகே சொன்னீங்கன்னா தான் நான் டீல் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கு எத்தனை பேர்? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் those are accepting the deal. raise your hands. கார்த்திகா, கௌசல்யா, வெரி குட். கங்காதேவி யோசிக்கிறா கை ரைஸ் பண்றதுக்கு. கங்காதேவி, ஜோதிகா, நர்மதா are still thinking. டீல் ஒத்துக்கலாமா வேண்டாமா, அப்படிதானே? பண்ணிட்டேன் மேம், வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன் மேம். வரக்கு லேட் ஆமா? எந்த ஊர்லமா இருக்க நீ? இல்லையே, கங்காதேவி, ஜோதிகா, நர்மதா அண்ட் சிவரஞ்சனி 4 பேருமே இன்னும் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்லை. ஐ couldn't see. இல்ல மேம், நான் ரைஸ் பண்ணேன் மேம். வரல. Can anyone see சிவரஞ்சனி raising hands? வேற யாருக்கா தெரியுதா? மேம் நான் முதல்ல பார்த்தேன் மேம், அப்புறம் நடுவுல இப்ப வந்துருச்சு. வாட் அபவுட் கங்காதேவி, ஜோதிகா அண்ட் நர்மதா? ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டா. வெரி குட். கங்காதேவி, ஜோதிகாவையும் காணோம். திரும்பவும் சிவரஞ்சனி எடுத்து விட்டா. மேம் இங்க சுத்தமா நெட்டே இல்ல மேம். ஓகே, சோ ஐ ஹோப் தட் எவ்ரிவன் இஸ் ஓகே. அப்ப எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா டீலுக்கு? Okay, fine. So let me tell you the deal. Representatives, be careful, right? நாளையில இருந்து நம்மளுடைய பிசிக்கல் சயின்ஸ் கிளாஸ்ல யார் யார் என்கிட்ட இன்டராக்ட் பண்றாங்களோ, சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோ. யார் என்கிட்ட இன்டராக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் அட்டெண்டன்ஸ் கொடுப்பேன். மற்றவங்களுக்குலாம் ஆப்சன்ட் மார்க் பண்ணுவேன். even though they are showing the video to me at the end. கடைசியா முடிஞ்சு போமா, நம்ம இது நாள் வரைக்கும் அதான் டீலிங் வச்சிருந்தோம், வீடியோ காட்டணுங்கிறது, அப்படிதானே? வீடியோ காட்டினாலும் என்கிட்ட பேசல அப்படின்னா they will be marked as absent. Okay?
என்னது ஓகே மேம். கை பாதிக்கு பாதி குறைஞ்சிச்சு. எல்லாரும் என்கிட்ட பேசணும், ஆல் 16. அப்படி இல்லாட்டி இப்படி டீல் வச்சுக்கோ, நான் பேச மாட்டேன் எந்த கிளாஸ்லயுமே. நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட. நீங்களும் வந்து அமைதியா உள்ள உட்காருங்க, நானும் வந்து அமைதியா உள்ள உட்காரேன். 1 மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டு கிளம்பிடுவோம். That I will be following from tomorrow onwards. First thing, everyone has to talk to me. என்கிட்ட பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். நர்மதா அண்ட் நான் இங்கே ரெக்கார்டிங் வேற போட்டுருவேன், அது எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. கிளாஸ் ஆரம்பிச்சோன்னே மகேஸ்வரி அண்ட் நர்மதா, சரியா? ரெக்கார்டிங்ல நம்ம பார்த்துடலாம் யார் பேசுறா பேசலைங்கிறது. சரியா மகேஸ்வரி? நர்மதா. And I am happy that I have met நர்மதா. இத்தனை பேர்த்துல நான் அட்லீஸ்ட் ஒரு ஜீவனையாவது நேர்ல பார்த்தேன்னு கொஞ்சம் சந்தோஷம். She came to the department yesterday. வேற யாராவது நீங்க வந்தீங்கன்னா you just make a visit to the department. சரியா? I hope you will agree with the deal. And tomorrow I need 4 members, at least 4 or 5 members to complete the seminar. இன்னும் எத்தனை பேர் பெண்டிங் இருக்கீங்கிற லிஸ்ட் எடுத்துரு மகேஸ்வரி. சரியா? நாளைக்கு யார் யார் ப்ரெசென்ட் பண்றாங்கிற லிஸ்ட்டை 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சேர்த்து எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள லிஸ்ட் வந்துருக்கணும். சரியா? திரும்ப திரும்ப இப்படியே போய்கிட்டு தான் நமக்கு கிளாஸஸ் சஃபர் ஆகுது. ரைட்? மேக்ஸிமம் 1 or 2 days தான் இந்த செமினார்ல இதில் கொடுப்பேன். Then I have to complete my portion. Right? Then I have asked you to take a video and upload, right? Yes, ma'am. What happened to Yes, that? ma'am. எடுத்துட்டீங்களா? Have you all done with your video? Yes, ma'am. Upload பண்ண ரெடியா? Then shall I assign? நான் அசைன்மெண்ட் நான் நேற்று கொடுக்கலையோ, அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலையோ, அதில் வரலையோ? ஆமா மேம், காட்டல மேம், அதனால தான் மேம் அப்லோட் பண்ணேன். ஓகே ஓகே ஃபைன், ஒன்றும் இல்லை. நான் இங்கே கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால நான் அசைன்மெண்ட் போடாமல் விட்டுருப்பேன். இப்போ இம்மீடியட்டாக நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் போட்டுறேன். ஐ வில் கிவ் யூ டைம் டில் டுமாரோ நைட். சரியா? ஸோ எல்லாரும் வீடியோவை எனக்கு அப்லோட் பண்ணியிருந்துருக்கணும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே. ஓகேவா? ஓகே மேம். ஓகேம்மா. தென் தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட்? அடுத்த கிளாஸ் இருக்கா? Yes, ma'am. What is your next class? Optional one, Elective paper, ma'am. Okay, fine. ஒருத்தங்க electiveங்கறா, ஒருத்தங்க optional ஒண்ணுங்கறா. இல்ல தெளிவா மேம், elective தான் மேம். Elective paper, ma'am. சரிம்மா. ஓகேம்மா. Thank you. Show me your videos and you can leave the session. கிளம்பலாம். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, Mahesh. Thank you. Thank you, Kausalya. Thank you, Jyotika. Thank you. Thank you ma'am. Thank you. Thank you ma'am. இங்கே மற்றவங்க கார்த்திகா. Thank you. கார்த்திகா நெத்தி தான் தெரியுது எனக்கு. தேங்க்யூம்மா. லைசி. தேங்க்யூ. அனுஷ்யா தேவி. அனுஷ்யா தேவிலாம் லேட்டா ஜாயின் பண்ற நீ? இல்ல மேம், நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்துச்சு. உள்ள வந்துட்டு போறீங்களா? இளவரசி. தேங்க்யூ. சஷ்ரேகா. தேங்க்யூ. ஓகே. அண்ட் இந்த இது கொடுக்கும்போது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், அப்பதான் யார் முகம் காட்டுறாங்கிறதும் தெரியும். இல்லையா நர்மதா? முதல்ல முகத்தை காட்டிட்டு ஓடிடக்கூடாது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சரியா? சண்முக பிரியா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இது யாரு பது முகம் தெரியலையே. ஜெரின் ஃபிலோ எப்போ ஜாயின் பண்ண உள்ள? நீ உள்ள வந்து எனக்கு தெரியல. 10 minutes பிஃபோரா? வீடியோ தெரியலையம்மா எனக்கு. I couldn't see you. Yes. Thank you, Jerin. Thank you. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கங்காதேவி எல்லாம் மியூட் போட்டுவிட்டு கிளம்பிட்டா போல. கங்காதேவி காலேஜ் வந்திருக்கு மேம். என்ன ஒரு வில்லத்தனம் கங்காதேவி. கங்கை நதி போல பாஞ்சு போயிட்டா போலயே. அழக்கானோம். அங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பா போல. சரி, அவளை வந்து என்னை மீட் பண்ண சொல்லு. சரியாம்மா? ஓகே மேம். ஓகேடா. போட்டு கொடுத்துட்டியா? நீ மாட்டின.
அனுஷ்யா தேவி முகத்தை காட்டிட்டாலே இன்னும் கிளம்பல. ஜபீன் பட்ரிஷியா, என்னது? நோ ரெஸ்பான்ஸ். சிவரஞ்சனி, ஓகே ஐ திங்க் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். நர்மதா, இவங்களுக்கெல்லாம் ஆப்சன்ட் மார்க் பண்ணி லிஸ்ட்ல அனுப்பி வை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஹலோ நர்மதா. ஹலோ எஸ் மேம். ஹலோ நீ அனுஷா தேவி முகம் காட்டிட்டா. கங்கா தேவி, சிவரஞ்சனி, ஜபீன் 3 பேருக்கு ஆப்சன்ட் போட்டு அனுப்பி வை, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். யா ஃபைனல் ஆல்சோ பண்ணலாம். தேங்க்யூம்மா. ஓகே மேம். தேங்க்யூ.